அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட விதை டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஒரு ஆன்லைன் கோச்சிங் பிளாட்ஃபார்மாக நாம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. நாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பேட்ச்சு கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் 4 கிளியர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏவோட ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனில் இருக்காங்க. நம்ம அகாடமியோட அடுத்த கட்ட நடவடிக்கையாக டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். கடைசியாக அந்த ஆனுவல் பிளானரை மையப்படுத்தி அந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி நாம் இந்த டைம் குரூப் 2, குரூப் 2ஏ அண்ட் குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் நடத்துகிறோம். நம்ம லிபர்ட்டி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் ஏப்ரல் 14 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டா? நம்ம அகாடமியோட மிக முக்கியமான ஒரு நோக்கமே என்ன அப்படின்னா, அல்லது நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எதுவும் எளிமையானது. விச் மீன்ஸ் இந்த அரசு அதிகாரத்தை வாங்கிறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு துணையாக நிற்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான நோக்கமாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அப்போது இந்த டெஸ்ட் பேட்சில், லிபர்ட்டி டெஸ்ட் பேட்சில் கிட்டத்தட்ட மொத்தம் 25 டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த 25 டெஸ்ட்டில் 3 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டும், அது போக குரூப் 4, குரூப் 2 அந்த எக்ஸாம் டேட்டை பொறுத்து 3 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் அப்படின்றது 7லேருந்து ஒரு 8 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வர கூட நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கொஷின் பேப்பர் பார்க்குறப்போ இங்கிலீஷ் அண்ட் தமிழ், அதாவது குரூப் 2 எழுதுகிறவங்களுக்கு இங்கிலீஷ் 100 கொஷின்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் 25 கொஷின்ஸ் இருக்கும். அதே போல் தமிழ் 100 கொஷின், ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் அது ஒரு 100 கொஷின். ஆஸ் யூஷுவல் பேட்டர்ன். எக்ஸாம் ஒரிஜினல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இந்த எக்ஸாமும் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சையும் பிளான் பண்ணியிருக்கோம். பைலிங்குவலாக கொஷின் பேப்பர் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பேட்டர்ன்லேயே தான் நம்ம இந்த டைம் கொஷின் பேப்பர் கொடுக்குறோம். ரைட்டா? கொஷின் வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கோம், கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த டெஸ்ட் பேட்சுக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா 1500 ருபீஸ் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம் இந்த டெஸ்ட் பேட்சுக்கு. அது இல்லாமல் வீடியோ கோர்சஸ், அதாவது ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், ஆல்ரெடி இருக்கக்கூடிய நம்மளுடைய ரெக்கார்டிங் செஷன்ஸ், அந்த ரெக்கார்டிங் செஷன்ஸ்க்கு நம்ம 2000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். சரிங்களா? இன்கேஸ் டெஸ்ட் பேட்சையும் வீடியோ கோர்ஸையும் சேர்த்து வாங்குறாங்கன்னா, இது ரெண்டும் தனித்தனியாக வாங்குறீங்க அப்படின்னா 3500 வரும். பட் இது ரெண்டையும் சேர்ந்து வாங்குறப்போ அவங்களுக்கான சார்ஜ் வந்து 3000 ருபீஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்மளோட வீடியோ கோர்சஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து 1000 சார்ஜ் பண்ணுறோம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்சுக்கான அமௌண்ட் 1500, வீடியோ கோர்ஸ்க்கான அமௌண்ட்டு 2000. நீங்கள் ரெண்டுமே வாங்கினீங்க அப்படின்னா 3000ல் முடிஞ்சிடும். இன்கேஸ் நீங்கள் தனித்தனியாக வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். ஆல்ரெடி நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டைம் 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். சரிங்களா? அது போக உங்களுக்கு எதனாவது ஃபர்தராக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறேன். 5 நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஏப்ரல் 14 ஸ்டார்ட் பண்ணுறோம். 14ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 ஸ்டார்ட் பண்ணுறோம். 5 நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு. அப்போ தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ரைட்டா? அப்போ தமிழ் 100 கொஷின் வந்துடும், ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஷின் வந்துடும், கரண்ட் அஃபேர்ஸ் அதோட சேர்ந்து வந்துடும், 75ஓட சேர்ந்து வந்துடும், ஆப்டிடியூட் ஒரு 15 கொஷின், ரீசனிங் ஒரு 10 கொஷின். அத்தனை டெஸ்ட்டுமே நாம் எழுத போகிற 25 டெஸ்ட்டுமே ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு நடத்தப்படும். ரைட்டா? அப்போ தமிழ் எப்படி நாம் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் 6th ஸ்கூல் புக்கில் உள்ள இலக்கணத்தை படிக்கிற மாதிரி இருக்கும், எழுத்து இலக்கணம் இருக்கும், அப்புறம் திருக்குறள் படிக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? கலைச்சொல் படிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஒருக்கான வேறுபாடு, அகரவரிசை இருக்கும். ரைட்டா? தமிழ் சிலபஸில் யூனிட் 5 படிக்கிற மாதிரி இருக்கும், சொற்களை ஒழுங்குபடுத்துதல்னு இருக்கும். அப்போது ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் நீங்கள் எதை படிக்கணும் அப்படின்றத இண்டிவிஜுவலாக நம்மளுடைய குரூப்பில் என்ன பண்ணிடுவாங்க, ஃபேக்கல்டிஸ் எதெல்லாம் படிக்கணும்னு உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அதுக்கான சோர்ஸஸையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதை மட்டும் படித்தா போதும், ஃபுல் போர்ஷனை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா 6th ஹிஸ்ட்ரி புக் படிக்கிற மாதிரி இருக்கும், ப்ளஸ் 6th எக்கனாமிக் படிக்கிற மாதிரி இருக்கும். ஜனவரி 2025ஓட கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸை பொறுத்தளவு ஏரியா அண்ட் வால்யூமில் 2D, ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள். இப்போ நம்ம ஏரியா அண்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனா ஃபுல்லாக கொடுக்காம அதில் ஒரு குறிப்பிட்ட 2-3 ஷேப்ஸை மட்டும் என்ன பண்ணுறோம், அதை வந்து தரவு பண்ணி அதை டெஸ்ட் வைக்கிறோம். அப்படின்றப்போ எந்த டாப்பிக்குமே நம்ம வந்து அறகுறையாக படித்தோம் அந்த மாதிரியான எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்கக்கூடாது. அடுத்து ரீசனிங் பார்த்தீங்கன்னா கோடிங் அண்ட் டீகோடிங். இது டெஸ்ட்டு 1 அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட், நம்ம அகாடமியோடைய ஓஎம்ஆர் ஷீட்டே என்ன பண்ணிடுவோம், ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் 25 டெஸ்ட்டையும் நீங்கள் போட போகிறீங்க.
அடுத்து 5 நாள் கேப் இருக்கும். அந்த 5 நாளுக்கு அப்புறம் திரும்ப 7th ஸ்கூல் புக் இருக்கும். அடுத்து 7th ஹிஸ்ட்ரி இருக்கும். பிப்ரவரியோட கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் ஆப்டிடியூடில் பெர்சன்டேஜ் இருக்கும். ரீசனிங்கில் டைரக்ஷன் இருக்கும். அடுத்து 5 நாள் லீவ் கிடச்சி 8th ஸ்கூல் புக்கு, 8th ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மார்ச்சோட கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் HCFLCM ரிலேஷன் அப்படின்னு நீங்கள் இந்த ஒவ்வொரு விஷயமா திரும்ப தமிழ் பொறுத்தவரை 3 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன். ஆல்ரெடி 6th 7th 8th ஸ்கூல் புக்கை படிச்சிருக்கீங்க. இப்போ 4வது டெஸ்ட் தமிழில் என்ன பண்ணுறாங்க, 6th-லேருந்து 8th ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்படின்றப்ப நீங்கள் படித்ததை மறந்து போகாமல் இருக்கிறதுக்காக. சரிங்களா? அடுத்தது 9th ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 9th ஹிஸ்ட்ரி கொஞ்சம் போர்ஷன் பெருசாக இருக்கிறதுனால 9th ஹிஸ்ட்ரி மட்டும் வைக்கிறோம். அடுத்து ஏப்ரல் 2025 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ரீசனிங்கில் கேலண்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழில் 9th புக் வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய அலகு 3, அதாவது யூனிட் 3 சிலபஸ் படி. அப்புறம் திருக்குறள் சார்ந்த தகவல்கள், கலைச்சொற்கள் இதெல்லாமே வந்துடும். சரிங்களா? கலைச்சொற்களில் பார்த்தீங்கன்னா அந்த சட்டம் சார்ந்தது, புவியியல் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி 400ல் ஒரு 100லேருந்து 150 அப்படின்னு பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக செக்ரிகேட் பண்ணி தான் கொடுக்குறோம். அது போக 10th ஹிஸ்ட்ரி, அப்புறம் May 25 கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போது ஃபஸ்ட்டு 5 டெஸ்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு 10th வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் முடிஞ்சிருது. சோஷியலும் சரி, தமிழ் 9th வரை முடிஞ்சிருது. அப்போ இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6th 7th 8th இருக்கக்கூடிய சிவிக்ஸ், அதாவது நம்ம பாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அது போக தமிழில் 10th ஸ்கூல் புக்கு ப்ளஸ் சிலபஸில் உள்ள சில டாபிக்ஸு. அதுக்கப்புறம் ஜூன் 2025 கரண்ட் அஃபேர்ஸு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும், நம்பர் சீரிஸ் வரும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல 6th to 8th உள்ள ஸ்கூல் புக்கு பாலிட்டி முடிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 9th 10th சிவிக்ஸ் வந்துடும். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், டெஸ்ட்டு 5ஓட 10th ஹிஸ்ட்ரியை முடிச்சிருந்தோம். சரிங்களா? இப்போ டெஸ்ட்டு 6 and 7ல் என்ன பண்ணுறோம், பாலிட்டி முடிச்சிடுறோம் ஸ்கூல் புக் படி. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழில் 9th 10th ரிவிஷன். ஆல்ரெடி தமிழில் 6th to 8th ரிவிஷன் பண்ணியிருந்தோம். இப்போ 9th 10th புக்கை முடிச்சிட்டோம் 2 டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், 9th 10th சேர்ந்து ஒரு ரிவிஷன். ரைட்டா? அப்படியே கலைச்சொல் வந்துடும், பழமொழி வந்துடும், மரபு தொடர் வந்துடும், அப்புறம் அந்த அறிஞர்கள் பற்றின தகவல் வந்துடும். என்னென்ன படிக்கணும் அப்படின்ட்டு தமிழ் பொறுத்தளவு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஃபேக்கல்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது ஜூலை 2025 கரண்ட் அஃபேர்ஸ், டைம் அண்ட் ஒர்க் வந்துடும், டைசஸ் வந்துடும். சரியா? அடுத்து டெஸ்ட் 8 போகும்போது 11th புக் பேக் வந்துடும் தமிழில். அது போக பழமொழி 400, அந்த மரபு தொடர் எல்லாமே திரும்ப நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவுக்கு 9th 10th எக்கனாமிக்ஸ். ஆல்ரெடி 8th எக்கனாமிக்ஸ் வரை படிச்சிருப்போம் டெஸ்ட்டில். இது 9th 10th எக்கனாமிக்ஸ் வரும். ஆகஸ்டோடைய கரண்ட் அஃபேர் வரும், சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மறுபடியும் கோடிங் அண்ட் டிகோடிங் வரும். ரீசனிங்கில் ஆல்ரெடி ஒரு கோடிங் அண்ட் டிகோடிங் டெஸ்ட் எழுதிருப்பீங்க, இப்போ மறுபடியும் ரிவிஷன் பண்ணுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 9, இதில் 12th புக் வந்துடும். அது போக கலைச்சொல், பழமொழி 400 அந்த மாதிரி வந்துடும். அடுத்து 6th-லேருந்து 8th வரை இருக்கக்கூடிய ஜாகிரஃபி படிக்கிற மாதிரி இருக்கும். செப்டம்பருடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். ஏரியா வால்யூம் 2D, மீதி இருக்கக்கூடியது சர்க்கிள், குவாட்ரண்ட், செமி சர்க்கிள் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ரேங்கிங் சிஸ்டம் வந்துடும், அது ரீசனிங்கில் வந்துடும். 10th டெஸ்ட்டில் 9th 10th ஜாகிரஃபி கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் சிலபஸ் படி 9th 10th அந்த ஸ்கூல் புக் கவர் ஆயிரும் தமிழில். அதுக்கப்புறம் தமிழ் தொண்டு, தமிழ் அறிஞர்கள் இவங்க எல்லாரும் வந்துடுவாங்க. கலைச்சொல் வந்துடும், பழமொழி வந்துடும், மரபு தொடர் வந்துடும். திரும்ப அக்டோபர் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். பெர்சன்டேஜ் அண்ட் ஆவரேஜ் வந்துடும். அடுத்து ரீசனிங்க்கு கேலண்டர் வந்துடும். திரும்ப 11வது டெஸ்ட் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. உங்களுக்கு 11வது டெஸ்ட்லேயே 7th யூனிட் ரிவிஷன் பண்ணுறோம். 6th to 8th சயின்ஸ் வந்துடுது. நவம்பருடைய கரண்ட் அஃபேர்ஸ், ஏபிஜிபி வந்துடும், விஷுவல் ரீசனிங் வந்துடும். 12வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 ரிவிஷன் பண்ணுவோம் தமிழில், அதாவது சிலபஸ் படி. அது போக 11th 12th ஸ்கூல் புக் ரிவிஷன் டெஸ்ட் போட்டு வரோம். பழமொழி ஒரு 350 to 400 வரை. அப்போ கிட்டத்தட்ட 50 பழமொழியாக நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த பழமொழியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறோம். கலைச்சொற்களை எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்தை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். 9th 10th சயின்ஸ் புக்ஸ் படிக்கிறோம். அப்புறம் டிசம்பருடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும், ப்ராபபிலிட்டி, பசில்ஸு. அப்போது கிட்டத்தட்ட 2 வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸை நம்ம படிக்க போகிறோம். ப்ளஸ் எல்லாத்தையும் திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் மூலயமாவே படிக்கிறது தான் பிளான். அடுத்து டெஸ்ட் 13 யூனிட் 2 பார்த்தீங்கன்னா திருக்குறள் கவர் ஆயிரும். ரைட்டா? யூனிட் 2 வந்துடும், திருக்குறள் வந்துடும், பழமொழி வந்துடும். பழமொழியில் இந்த டைம் ஃபஸ்ட்டு 200 பழமொழி, ஆல்ரெடி 400 பழமொழி படித்து வச்சுருந்தோம், இப்போ 200 பழமொழி கொண்டு வரும். அதுக்கப்புறம் பாலிட்டி ஃபுல் டெஸ்ட் வந்துடும். இந்த ஃபுல் டெஸ்ட்டு ஸ்கூல் புக்கும் சிலபஸும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஜனவரி 2026 கரண்ட் அஃபேர்ஸு, ஏரியா அண்ட் வால்யூமில் மீதி இருக்கக்கூடிய பேரலலோகிராம், ரோம்பஸு, ட்ரப்பிசைடு இதெல்லாம் வந்துடும். அப்புறம் ரீசனிங் ஃபுல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 13வது டெஸ்ட்லேயே ஃபுல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ பாலிட்டி ஃபுல் டெஸ்ட் வந்துடும், ரீசனிங் ஃபுல் டெஸ்ட் வந்துடும். ரைட்டா?
அடுத்தது 14வது டெஸ்ட் ஐஎன்எம் ஃபுல் டெஸ்ட் வந்துடும். ரீசனிங் இனிமேல் நடத்த போகிறது எல்லாமே ஃபுல் டெஸ்ட் தான். இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிற அத்தனை ரீசனிங்குமே ஃபுல் டெஸ்ட் தான். ஐஎன்எம் ஃபுல் டெஸ்ட் வந்துடும். அப்புறம் பிப்ரவரியோடு வந்துடும் 3D வந்துடும் ஏரியா அண்ட் வால்யூமில். தமிழில் யூனிட் 3. அப்போது ஒவ்வொரு யூனிட்டாக ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரைட்டா? டெஸ்ட் 12லலாம் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், தமிழை சிலபஸ் வைஸ் ரிவிஷன் போக ஆரம்பிச்சிட்டோம். அப்போ யூனிட் 1 ரிவிஷன் வந்துடும், யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6. டெஸ்ட் 18க்குள்ளே உங்களுக்கு தமிழ் சிலபஸை 2 டைம் முடிச்சிருவீங்க. ரைட்டா? அப்போ இந்த டெஸ்ட் 18க்குள்ளே ஹிஸ்ட்ரி ஃபுல் போர்ஷன் வந்துடும், யூனிட் 6 ஃபுல் போர்ஷன் வந்துடும், எக்கனாமிக்ஸ் ஃபுல் போர்ஷன் வந்துடும், யூனிட் 5 ஃபுல் போர்ஷன் வந்துடும், ஜாகிரஃபியும் சயின்ஸும் சேர்ந்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் 19ல் வரும். அதுக்கப்புறம் 31வது அதாவது 19வது டெஸ்ட்டில் தமிழ் ஃபுல் போர்ஷன் ரிவிஷன் டெஸ்ட் வந்துடும், ரீசனிங் ஃபுல் போர்ஷன் வந்துடும். ரைட்டா? ஜாகிரஃபி சயின்ஸ் ஃபுல் போர்ஷன் வந்துடும், கரண்ட் அஃபேர்ஸ் ஆஸ் யூஷுவல் வந்துடும். அதுக்கப்புறம் 20வது டெஸ்ட்டும் தமிழ் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், யூனிட் 6 இது 3 சேர்ந்து ஃபுல் போர்ஷன். ஆல்ரெடி என்ன பண்ணோம், ஹிஸ்ட்ரி தனியாக ஃபுல் போர்ஷனு, ஐஎன்எம் தனியாக ஃபுல் போர்ஷனு, யூனிட் 6 தனியாக ஃபுல் போர்ஷனு. இப்போ இது 3 சேர்ந்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு கொடுக்குறோம் 20வது டெஸ்ட்டாக. அதுக்கப்புறம் மேக்ஸ் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு. 20வது டெஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம 2 டைம் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேக்ஸ் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறோம், ரீசனிங்கு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு கொண்டு வந்துடுறோம். அப்போ 20வது டெஸ்ட்லேயே நமக்கு கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சு, ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுபோக தமிழ் 21வது டெஸ்ட்டு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பொறுத்தளவு பாலிட்டி யூனிட் 5 அதாவது எக்கனாமிக்கும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வந்துடும், மேக்ஸும் ரீசனிங்கும் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டாக வந்துடும். ரைட்டா? அடுத்தது 18ஆம் தேதி அதாவது 22வது டெஸ்ட்டு தமிழ் ஃபுல் போர்ஷனு, ஜாகிரஃபி அண்ட் சயின்ஸ் மறுபடியும் ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும், மேக்ஸும் ரீசனிங்கும் ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ 23, 24, 25 25வது டெஸ்ட்டு கடைசி டெஸ்ட்டு 5/9/2026 நடக்குது. அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி நடக்குது. அப்போ நமக்கு இந்த கடைசி 3மே என்னது, ஓவராலாக ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு. அப்போது கிட்டத்தட்ட 25 டெஸ்ட்டு. இந்த 25 டெஸ்ட்டு என்னது, உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டாக கொடுக்கறது தான் நம்மளோட, அதாவது இந்த 25 டெஸ்ட்டில் எல்லா சிலபஸையும் கவர் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ, அது இண்டிவிஜுவல் சப்ஜெக்டாகவும் சரி அப்புறம் ஓவராலும் சரி, அந்த ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டை உங்களுக்கு ப்ராப்பராக வச்சு கொடுக்கறது தான் பிளானு. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் நம்ம மறுபடியும் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எடுப்போம். அது எப்போ அப்படின்னா, ஸோ 15ஆம் தேதி 9ஆம் மாதம், அதாவது 10 நாள் கேப்பில் ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வரும். ரைட்டா? ஸோ 15ஆம் தேதி ஒரு ஃபுல் போர்ஷன் இருக்கும். அப்புறம் 25ஆம் தேதி என்ன ஆகும், அது ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 5ஆம் தேதி ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு. ரைட்டா? 5ஆம் தேதி ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு. ரைட்டா? ஏன்னா 25ஆம் தேதி நமக்கு என்னது, குரூப் 2 எக்ஸாம். 25ஆம் தேதி நமக்கு குரூப் 2 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த குரூப் 2 எக்ஸாம் முடிகிற வரையுமே உங்களுக்கு என்ன தான் இருக்கும், ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் இருக்கும். அப்போ எக்ஸாம் முடிகிற வரை உங்களை என்ன பண்ணுவோம், கைட் பண்ணுவோம். அதுக்கப்புறமும் நமக்கு 2 மாதம் கழிச்சு தான் என்ன ஆகுது, குரூப் 4 வருது. குரூப் 4 வர்ற வரைக்கும் அடுத்தடுத்த டெஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த 25ன்றது ஃபிக்ஸடு. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் அப்படின்றது எக்ஸாமோடைய டேட்டை பொறுத்து நம்ம அந்த டெஸ்ட்டு முன்ன பின்ன கூட குறையும். பட் மேக்ஸிமம் ஆஃப் த டெஸ்ட் உங்களுக்கு மினிமம் 30லேருந்து 33 டெஸ்ட் வரை என்ன ஆயிரும், உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்ட் பிளானு. இந்த டெஸ்ட்டுக்கு மேக்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஒரு டெஸ்ட்டுக்குமே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா மேக்ஸோடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸை ப்ரொவைட் பண்ணிடுவோம். இண்டிவிஜுவல் சப்ஜெக்டாக, தட் இஸ் தமிழோ அல்லது மற்ற சப்ஜெக்டோ உங்களுக்கு வேறு எதுனாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த குரூப் கிரியேட் பண்ணுவோம். அந்த குரூப்பில் நீங்கள் அதை கேட்டுக்கும்போது அதை பர்டிகுலர் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டவுட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இதே பேட்டர்னில் இங்கிலீஷும் நடக்கும். சரிங்களா? ஸோ இங்கிலீஷுமே என்ன பண்ணுவோம், இந்த பேட்டர்ன்லேயே தான் டெஸ்ட் நடக்க போகுது. ரைட்டா? ஸோ இது நம்மளோட டெஸ்ட் பேட்சாக இருக்குது. டெஸ்ட் பேட்ச் சார்ந்து உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. ஸோ இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு இந்த ஃபைலை டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெடியூலை உங்களுக்கு பின் பண்ணுறேன். தேங்க்யூ.